ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. விஐபி பார்ட் 1 அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுவரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத்து, அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய இது பல்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சிது அந்த டைமில். அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக எனக்கு கிடைச்சிது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் 2ல் ரகுவரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேறு விதமான ஒரு சத்தமும் வேறு விதமான ஒரு இசையும் வேறு விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜ் சார் வழக்கமாக வேல்ராஜ் சார் பண்ணுவார், பட் வேல்ராஜ் சார் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால் வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் 3 பேருமே சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற 3 பேருமே வந்து அதனால தான் வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4ல் வந்து யார் மியூசிக் டேரக்டர் 3 எழுதி முடித்தோடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, பார்ட் 2 எழுதி முடித்து நாங்கள் இதை பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது நிறையா இதை பற்றி பேசுறதுனால நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். பார்ட் 2 எடுக்க போகிறோம் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஷான் தான் அதுக்கு இசையமைக்க போகிறாருன்னு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் டிஸ்கஷனில் உட்காரும்போது நான் சொன்னேன், பார்ட் 1 வேற உலகம், பார்ட் 2 வேற உலகம், ஸோ அதிலிருந்து எந்த இசையும் இதில் வேண்டாம், புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது ஷான் சொன்னார், இல்லை சார், பார்ட் 1 இருக்கிற அந்த உலகத்தை நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் பார்ட் 2ல் கண்டிப்பாக இருக்கணும், அது மஸ்ட்டு. அதிலிருந்து அந்த கீ தீம்ஸ் 3-4 தீம் மட்டும் நிச்சயமாக உபயோகப்படுத்தணும்னு இன்சிஸ்ட் பண்ணதே ஷான் ரோல்டன் தான். வாட்ச் 0 பாயிண்ட் மீடியா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.